ராதேஷ்யாம், ஹரே கிருஷ்ணா, ராதேஷ்யாம். நம்ம கண்ணன் திருவடியிலேருந்து பாகவதத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம். பாகவதம் வியாசரால் எப்படி வந்தது, 17 புராணங்களை எழுதிட்டு ரொம்ப மனஸ்கவலையாக இருந்த வியாசரை பார்த்து நாரத முனி விசாரிக்க, ஏன் கவலையாக இருக்கான்னு கேட்க, உடனே வியாசர் பகவானுடைய பெருமையை சொல்ல வந்து அதை சொல்லாதபடிக்கு வேறு எதையோ சொல்லிட்டேன், அதனால் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே அதனால் என்ன இப்போது பாகவதாளுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு, அந்த பெருமையை பற்றி எழுது, அது பூரண நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதன் மூலியமாக வியாசர் ஸ்ரீமத் பாகவத்தை உண்டாக்கினார். இப்படியான ஸ்ரீமத் பாகவதம் உண்டாக்கியதுக்கு கண்ணன் ஒரு அங்கீகாரம் தரார். கண்ணன் புறப்பட்டு போகும்பொழுது உத்தவர் ரொம்ப வருத்தப்பட, உடனே உத்தவருக்கு சமாதானம் சொல்கிறார். நான் போனப்புறம் ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு கிரந்தம் இங்கே வரும், இந்த கிரந்தத்தை யார் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு 21 தலைமுறைகள் பாவங்கள் நீங்கி சகலவிதமான மங்களங்கள் உண்டாகும்னு சொல்லி கண்ணன் அங்கீகாரம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் இந்த பாகவத பெருமைகளில் ஒரு பெருமையான கோகர்ணன் கதையை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா அவன் பிறந்த விதம், அதாவது அஸ்வத்தாமன் அபாண்ட வஸ்திரம் விட அந்த அஸ்திரம் வந்து அபிமன்யுடைய பத்தினியான உத்திரையுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ வாரிசான குழந்தைய காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு மூச்சு காற்றோடு போய் ஒரு ஒளி ஜீவனாக போய் அந்த கர்ப்பத்தை காப்பாற்றுறார். இப்படி காப்பாற்றும்போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு நம்மளை சுற்றி ஒரு ஜீவன் பாதுகாக்கிறது யார் அப்படின்னு பரீட்சித்து பார்க்குறது. அதனால் அவருக்கு பரீட்சித் அப்படின்னு பேர் வந்தது. பரீட்சித் ராஜா ஆட்சிக்கு வரும்பொழுது தர்மபுத்திரர் உட்பட தர்மபுத்திரர் அர்ஜுன் அனுப்புகிறார், கிருஷ்ணன் இன்னொரு தடவை பார்க்கணும், போய் கூப்பிட்டுனுவான்னு. கிருஷ்ணர் எங்கே தேடியும் கிடைக்காததால் அர்ஜுனன் வந்து ரொம்ப அலறான், கிருஷ்ணன் நம்மளை விட்டு போயாச்சு அப்படின்னு. கிருஷ்ணன் போன அப்புறம் நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள், குந்தி தேவி, திருதராஷ்டிரன் உட்பட எல்லாரும் ஒரு மலை மேலே போய் வானப்பிரசனம் அடைஞ்சா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் முடிகிறது. இப்படி முடிஞ்சும் பொழுது அபிமன்யுக்கு பட்டத்துக்கு வரான். அபிமன்யு பட்டத்துக்கு வரும்பொழுது கலி பிறக்கிறது. கலி பிறக்கும் பொழுது அது எப்படி சமிக்கையாக வருதுன்னா, ஒரு புருஷன் வந்து ஒரு பசுமாட்டோட 4 காலை வெட்டுறதுக்கு வாழை தூக்குறான். அப்போது பரீட்சித்து வந்து சொல்கிறான், நீ யாருப்பா, எதுக்கு இந்த பசுமாட்டை வதம் பண்ணுறேன்னு கேட்கும்பொழுது, நான் கலிபுருஷன், உன்ன மாதிரி கடவுளால் படைக்கப்பட்டவன் தான், கலியில் பாவங்கள்லாம் நிறைய அதிகமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக நான் வந்திருக்கேன்னும் பொழுது, நான் தர்மபுத்திரருடைய பையன், அந்த பேரன், பாண்டவருடைய வம்சம், இதை நான் அனுபவிக்க மாட்டேன் சொல்லும் பொழுது எனக்கு 10 இடங்கள் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ 10 இடம் கொடுக்க முடியாது, 5 இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரீட்சித்து சொல்கிறான். அந்த 5 இடம் என்னென்னா, தங்கத்து மேலே ஆசை, சூதாடுதல், மது அருந்துதல், பிறன் மனைவியை நாடுதல், பொய் சொல்லுதல் அப்படின்னு 5 இடங்கள். இதெல்லாம் எங்கே பழக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல கலிபுருஷன் பிடிச்சிட்டு அவங்கள படுத்துவான் அப்படிங்கிறதாக அந்த 5 இடத்த கொடுக்குறார் பரீட்சித்து. 5 இடம் போராதுன்னு மேற்கொண்ட 5 இடம் கேட்குறான் கலி. மேற்கொண்ட 5 இடமும் மறுபடியும் அதே தான், பொறாமை, ஆத்திரம், பிறருடைய வளர்ச்சியை கண்டு அவஸ்தைப்படுதல், குருவை நிந்தித்தல் அப்படின்னு ஒரு 10 விதமான பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலே கலியிலும் தப்பிச்சுடலாம். ஆஹா, கலி இப்படி பிறந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் பரீட்சித்து சாபம் பெற்ற கதை பார்த்தோம். பரீட்சித்து சுகாச்சாரியார் சம்பாஷணை இப்போ கவனிக்கிறோம். சுகாச்சாரியார் சொன்ன 1.25 லட்சம் ஸ்லோகத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாதுங்கிறதால தான் சப்தாகம் 7 நாளில் ஸ்லோகம், கார்த்தால 3 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், 7 நாளில் கதை அப்படின்னு இருக்குது. ஏறக்குறைய ஒரு 30 வருஷமாக இந்த கதைகளை உள்வாங்கி சீக்கிரமாக கடைசியில் இருக்கிற மனுஷனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே உத்தேசத்தில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி தசாரத்தில் ஸ்ரீமத் பாகவத்தை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு அனுபவங்களை நான் கூட்டி வச்சுருக்கேன். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் தோன்றல், அதனுடைய பெருமை, கண்ணன் அங்கீகாரம், அதுக்கப்புறம் நம்ம உடனே சுகாச்சாரியார் பரீட்சித்து சம்பாஷணைக்கு வந்துடுறோம். கலி தோன்ற வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த அண்டம் பிரபஞ்சங்கள்லாம் எப்படி மகாவிஷ்ணு படைத்தார் அப்படிங்கிறது விஷ்ணு புராணம் பூரா வருது. அதை அனுபவித்த அப்புறம் ரொம்பவும் முக்கியமான ஞான வைராகிய பக்திக்கான துருவ சரித்திரம், அஜாமலன்க சரித்திரம், ஜடபரதோபாக்கியானம், அப்புறம் பிரகலாத சரித்திரம், அப்புறம் கஜேந்திர